அனைவருக்கும் வணக்கம். பாலிட்டியில் மோனார்கி, ரிப்பப்ளிக் இந்த ரெண்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுடைய மீனிங்கையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மோனார்கி, ரிப்பப்ளிக் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது இல்லாமல் மோனார்கிக்குள்ளே வரக்கூடிய டைப்ஸ், கான்ஸ்டியூஷனல் மோனார்கி, ஆப்சல்யூட் மோனார்கி, இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொதுவாக புக்கில் பார்த்தீங்கன்னா மோனார்கி, ரிப்பப்ளிக் சம்மந்தமாக அந்தளவுக்கு டீட்டெயில்டாகவும் கிளியராகவும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. ஆனால் இந்த ரெண்டு கான்செப்ட்ஸையும் நாம் கிளியராகவும் டீட்டெயில்டாகவும் புரிஞ்சுக்கணும். முதல்ல மோனார்கிங்கிறது என்ன, இதை நம்ம பார்த்துக்குவோம். மோனார்கிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ரிப்பப்ளிக்கும் ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன? ஒரு அரசு முறை அல்லது ஒரு அரசினுடைய அமைப்பு. மோனார்கி இதில் பார்த்தீங்கன்னா மோனோங்கிற டேர்ம் வருது இல்லையா? மோனோனா என்ன? ஒன். ஒரே ஒரு நபர் ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறாரு அப்படின்னா அது மோனார்கி. அப்போ ஒரே ஒரு நபர் ஆட்சி செய்யணும். அது இல்லாமல் அந்த நபர் எப்படி ஆட்சிக்கு வருவார்னா ஹெரிடிட்டரி பேசிஸில் ஆட்சிக்கு வருவார், பரம்பரை அடிப்படையில் வருவார். இப்போ ஒரு நபர் ஆட்சி செய்கிறாருன்னா அவருடைய மகன் அடுத்தது வருவார், அவருடைய மகன் அடுத்தது வருவார். ஸோ இவங்க தான் ஆட்சி செய்ய முடியும், மற்ற யாரும் ஆட்சி செய்ய முடியாது. பொதுவாக அந்த நாடுகளில் மன்னர் கிங், ராணி குவீன் அல்லது இளவரசர் பிரின்ஸ், இந்த மாதிரி டெசிக்னேஷன் தான் அங்கே இருக்கும். உதாரணத்துக்கு சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா ஒரு மோனார்கி, இன்னைக்கு ஒரு பிரின்ஸ் அங்கே ஆட்சி செய்கிறார். யூகே அது ஒரு மோனார்கி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரின்ஸோ கிங்கோ ஆட்சி செஞ்சுட்டு வருவாங்க. புரியுதுங்களா? அப்போ மோனார்கியில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, ஒரே நபர் ஆட்சி செய்கிறாரு. அடுத்தது, அவர் வந்து ஹெரிடிட்டரி பேசிஸில் தான் அவர் வந்து அந்த பதவிக்கு வரார். அடுத்து மோனார்கிக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான டைப் கான்ஸ்டியூஷனல் மோனார்கி. யூகே, ஜப்பான், ஸ்பெயின், பூட்டான், நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் மோனார்கி. இந்த நாடுகள்லையும் மோனார்கி இருக்கும். மோனார்க்கு இருப்பார், கிங்கோ குவீனோ அல்லது பிரின்ஸோ இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த மோனார்க் இருக்காங்க இல்லையா, இவங்க கையில் அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்காது. ஜென்ரலாக ஓரளவுக்கு அதிகாரம் இருக்கும் அல்லது சுத்தமாகவே அதிகாரம் இருக்காது. இந்த மோனார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாமினல் ஹெட்டாக தான் இருப்பார், பேரளவில் ஒரு ஹெட்டாக இருப்பாரே தவிர இவர் கையில் உண்மையான அதிகாரம் இருக்காது. அப்போ யார் கையில் உண்மையான அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் தான் இருக்கும். அப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் மோனார்கி எல்லாமே ப்ராக்டிக்கலாக டெமோக்ரஸி தான், மக்களாட்சி தான். அது எப்படி மக்களாட்சின்னு கேட்டிங்கன்னா, மோனார்கி இருந்தாலும் இன்னொரு பக்கம் கான்ஸ்டியூஷன் இருக்கும், அரசியல் அமைப்பு இருக்கும். அந்த அரசியல் அமைப்பு சட்டம் யார் கையில் அந்த அதிகாரத்தை கொடுக்குதுன்னா மக்கள் கையில் தான் அதிகாரத்தை கொடுக்கும். இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸும் நடக்கும். அந்த எலெக்ஷன் மூலமாக தங்களுடைய பிரதிநிதிகளை மக்கள் சூஸ் பண்ணுவாங்க. இந்த கான்ஸ்டியூஷனல் மோனார்கிஸில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கும். அந்த பிரைம் மினிஸ்டரை மக்கள் எலெக்ட் பண்ணுவாங்க, அந்த பிரைம் மினிஸ்டர் தான் ஆட்சி செய்வார். ஆனால் அங்கே பிரசிடென்ட்டுங்கிற போஸ்ட் இருக்காது. பிரசிடென்ட் தான் பொதுவாக ஹெட் ஆஃப் த ஸ்டேட். கான்ஸ்டியூஷனல் மோனார்கிஸில் பிரசிடென்ட் இருக்க மாட்டார், ஆனால் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். யூகே, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இந்த சிஸ்டம் தான் இருக்கும். இப்போ யூகேல பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அவர் கையில் தான் ரியல் பவர் இருக்கும், அதிகாரம் இருக்கும். ஆனால் கிங்கு கையிலையோ பிரின்ஸ் கையிலையோ உண்மையான அதிகாரம் இருக்காது, பெயரளவு தான் அவர் ஹெட்டாக இருப்பார். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா இந்த நாடுகள்லாம், யூகே, பிரிட்டன் இருக்கு இல்லையா, இந்த நாட்டினுடைய மோனார்க்கை தங்களுடைய மோனார்க்காகவும் அவங்க ஏற்றிருக்காங்க. அப்போ இந்த நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அதே நேரத்தில் பிரசிடென்ட் இருக்க மாட்டார். இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் மோனார்கி. ஒரு சில கான்ஸ்டியூஷனல் மோனார்கியில் கான்ஸ்டியூஷன் இருந்தாலும் அந்த மோனார்க் இருக்கார் பாருங்க, அவர் கையில் கொஞ்சம் பவர்ஸ் அதிகமாகவும் இருக்கும். இதற்கு உதாரணம் பூட்டான், ஜார்டன் போன்ற நாடுகள். சரிங்களா? அடுத்து ஆப்சல்யூட் மோனார்கி, இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆப்சல்யூட் மோனார்கியில் மோனார்க் இருப்பார், ஆனால் அந்த மோனார்க் கையில் தான் நிறைய அதிகாரம் இருக்கும். அவர் தான் அங்கே வந்து முக்கியமான முடிவுகளை எடுப்பார். இந்த நாடுகளை ஆப்சல்யூட் மோனார்கின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆப்சல்யூட் மோனார்கியில் பெரும்பாலான அதிகாரம் ஒரே நபர் கையில் இருக்கும், அந்த மோனார்க்கு கையில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு சவுதி அரேபியா, ஓமான், வேட்டிக்கன் இந்த மாதிரி நாடுகளை நம்ம ஆப்சல்யூட் மோனார்கிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மோனார்கி இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது ரீபப்ளிக், இதை பார்த்துருவோம். ரீபப்ளிக்கும் மோனார்கி மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான், இதுவும் ஒரு அரசு முறை. தமிழில் இதை குடியரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் மீன்ஸ் எலெக்டட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும்.
எலெக்டட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் இருந்தால் ரீபப்ளிக் அப்படின்னு இருக்கும். ஆனால் இது ரீபப்ளிக்னுடைய ப்ராப்பர் மீனிங் கிடையாது. ரீபப்ளிக்கு ஒரு ப்ராடர் மீனிங் இருக்குது. ரீபப்ளிக் அப்படின்னா செல்ஃப் ரூல், பவர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். இதுதான் ரீபப்ளிக். மக்கள் தங்கள் கையில் அதிகாரத்தை வச்சுருக்கணும், தங்களை தாங்களே ஆட்சி செய்யணும். இதுதான் ரீபப்ளிக். புரியுதுங்களா? செல்ஃப் ரூல் ஒன்று, இன்னொன்று பவர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். இந்த நாடுகளில் ரீபப்ளிக் கண்ட்ரீஸை எலெக்டட் ஹெட் இருப்பார். பொதுவாக பிரசிடென்ட் தான் எலெக்டட் ஹெட்டாக இருப்பார். ஏன் இங்கே எலெக்டட் ஹெட் வராருன்னா, மக்கள் தங்களை தானே ஆட்சி செஞ்சாலும் டைரெக்டாக தங்களை தானே ஆட்சி செய்ய மாட்டாங்க. தங்களுக்குன்னு ஒரு பிரதிநிதியை அவங்க சூஸ் பண்ணி அந்த பிரதிநிதி மூலமாக தங்களை தானே ஆட்சி செய்வாங்க. அதனால் இங்கே எலெக்ஷன்ஸ் நடக்கும். அந்த எலெக்டட் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டம் தான் ரீபப்ளிக். இப்போ இந்தியா எடுத்துங்க, இந்தியா ஒரு ரீபப்ளிக். இந்தியாவில் எலெக்டட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் இருக்கார். யார்? பிரசிடெண்ட் தான் எலெக்டட் ஹெட் ஆஃப் ஸ்டேட். புரியுதுங்களா? பொதுவாக நிறைய டெமோக்ரஸிஸ் ரீபப்ளிக்காக தான் இருக்கும். இந்தியா ஒரு டெமோக்ரஸி, அதே நேரத்தில் இந்தியா ஒரு ரீபப்ளிக். இந்தியாவில் பிரைம் மினிஸ்டரும் இருப்பார், பிரசிடெண்ட்டும் இருப்பார். பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட். பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அரசினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அதே நேரத்தில் நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட். இந்த சிஸ்டம் தான் ரீபப்ளிக். இந்த ரீபப்ளிக்கில் அந்த தலைவர் தன் கையில் இருக்கக்கூடிய பவரை மக்களுக்காக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா மக்கள் தான் அந்த பவரை அவர் கையில் தராங்க. எலெக்ஷன் மூலமாக தங்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அந்த ஹெட்டுக்கு தராங்க. அந்த ஹெட் அந்த பவரை என்ன பண்ணணும்னா தனக்கு யூஸ் பண்ணக்கூடாது, மக்களுக்காக தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ரீபப்ளிக். நன்றி.